வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நாம் அடிக்கடி சொல்லிட்டு இருந்த அந்த ஒரு விஷயம் வந்தாச்சு. டெட் தேர்வில் மதிப்பெண்களை குறைக்கணும் அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டு தேர்ச்சி பெற்ற மதிப்பெண்களை குறைக்க வேண்டும் ஆசிரியர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். அமைச்சு பணிக்கு உண்டான போஸ்டிங் போட்டிருக்காங்க. என்னன்றதை பற்றியும் நாம் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறோம். பிஜிடிஆர்பியுடைய காலி பணியிடங்களை அதிகரிக்க போகிறதாக தகவல் வந்திருக்கு. என்னன்றதை பற்றியும் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாட்டில் தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ள ஆசிரியர் தகுதி தேர்வில் எஸ்டி பிரிவினருக்கு மட்டும் தேர்ச்சி மதிப்பெண் 60ஆக குறைக்கப்பட்டுள்ளது. ஆனால் பிசி, எஸ்சி உள்ளிட்ட மற்ற பிரிவினருடைய தேர்ச்சி மதிப்பெண் 82 மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும். இது இடஒதுக்கீடு பிரிவினருக்கு கூடுதல் மனச்சுமை தருகிறது. ஆனால் ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசா, பீகார், நாகாலாந்து, சத்தீஸ்கர் போன்ற பெரும்பாலான மாநிலங்களில் ஆசிரியர் தகுதி தேர்வின் தேர்ச்சி மதிப்பெண் பொது பிரிவினருக்கு 90ஆகவும், பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிக்கு ஆகிய இடங்களுக்கு பிரிவினருக்கு 75ஆகவும் உள்ளது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி மதிப்பெண் 60ஆக குறைத்தது ஒரு வகை ஆறுதல் கொடுத்தாலும், பிசி, எஸ்சி உள்ளிட்ட பிற இடஒதுக்கீடு பிரிவினருக்கு தேர்ச்சி மதிப்பெண்கள் குறைக்கப்படவில்லை. மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகையில் அது அனைத்து வகையான இடஒதுக்கீடு பிரிவினருக்கும் சீராக மதிப்பெண் குறைத்து வழங்காமல் எஸ்டி பிரிவினருக்கு மட்டும் 60 மதிப்பெண் என குறைத்து வழங்கியதே தேர்வர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சி. மன அழுத்தம் ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது ஆசிரியர் பணி பெறுவதற்கான தேர்வு அல்ல. இது ஆசிரியர் தேர்வு என்பதற்கான தகுதியை குறிக்கும் தேர்வு மட்டுமே. தமிழ்நாட்டில் அரசு ஆசிரியராக பணி நியமனம் பெற தகுதி தேர்வு தவிர இரண்டாவதாக மீண்டும் ஒரு போட்டித் தேர்வு எழுதப்பட வேண்டிய சூழல் உள்ளது. எனவே முதலாவதாக நடத்தப்படும் ஆசிரியர் தேர்வின் தகுதி தேர்வின் தேர்ச்சி மதிப்பெண் எஸ்டி பிரிவினருக்கு மட்டும் குறைக்கப்படாமல் பிசி, எஸ்டி உள்ளிட்ட இதர பிரிவினருக்கும் குறைக்கப்பட வேண்டும். ஆந்திரா, தெலுங்கானா, பீகார், சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களைப் போல ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி மதிப்பெண்கள் 75ஆக குறைத்து வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. நிச்சயமாக பார்த்திங்கன்னா இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு மதிப்பெண்கள் 75ஆக குறைக்கப்படும் அப்படின்றத நாம் எதிர்பார்க்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு தகவல் நமக்கு வந்திருக்கு. இந்த 39 அமைச்சு பணியாளர்களுக்கு முதுகலை ஆசிரியர்களாக பதவி உயர்வு வழங்கி அந்த 2% வழங்கி பள்ளி இணைக்கல்வி இயக்குனர் உதவி ஆணை பிறப்பிச்சிருக்காரு. 39 அமைச்சு பணியாளர்களுக்கு முதுகலை ஆசிரியர்களாக பதவி உயர்வு வழங்கி 2% பள்ளிக்கல்வி இணை இயக்குனர் புதிதாக ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. தமிழ்நாடு மேல்நிலை கல்வி பணி அரசு நகராட்சி மேல்நிலை பள்ளிகளில் அமைச்சு பணியிலிருந்து 2% ஒதுக்கீடு அடிப்படையில் பணி மாறுதல் மூலம் தற்காலிகமாக முதுகலை ஆசிரியராக ஆணை வழங்குதல் சார்பாக இந்த அறிவிப்பை அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா தற்சமயம் இந்த ஒரு ஜிஓவை பாஸ் பண்ணி இந்த தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. 8/8/2025 அன்று 2 வாரங்களுக்குள் தீர்ப்பாணை செயலாக்கம் செய்திட வேண்டும் என்று கால அவகாசம் அளித்து ஆணையிடப்பட்டது. இந்த நிலையில் தீர்ப்பாணை செயலாக்கம் செய்யும் பொருட்டு தமிழ்நாடு மேல்நிலை கல்வி விதிகளில் 2 வகை 1 மற்றும் வகை 2ல் முதுகலை ஆசிரியர் பதவிக்கு அமைச்சு பணியிலிருந்து 2% ஒதுக்கீடு அடிப்படையில் மேற்கான உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நியமனம் செய்ய முன்னுரிமையின்படி முற்றிலும் தற்காலிக அடிப்படையில் முதுகலை ஆசிரியராக பணிமாறுதல் அளித்து இணைப்பில் காணுமாறு ஒரு 39 பேரை பார்த்திங்கன்னா பணிக்கு அமைச்சிருக்காங்க. அதோடைய டீட்டெயில்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த அமைச்சு பணிகளுக்கு பார்த்திங்கன்னா 39 பேர் பார்த்திங்கன்னா புதிதாக எடுத்து அந்த பணி மாறுதல் மற்றும் பதவி உயர்வு எல்லாமே வழங்கிட்டுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் பிஜிடிஆர்பியுடைய வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா கூடுதலாக அதிகரிக்கப்படும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 20,000 காலி பணியிடங்கள், ஆசிரியர் பணியிடங்கள் ரெடியாக இருக்குது. இதற்குண்டான அறிவிப்பு விரைவில் எதிர்பார்க்கலாம். பிஜிடிஆர்பியுடைய தேர்வு சிலபஸ் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். மதிப்பெண்கள் டெஸ்ட் பாஸ் மதிப்பெண்கள் பார்க்குறப்ப வெறும் 100ஆக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் சேனலுடைய இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.
வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நாம் அடிக்கடி சொல்லிட்டு இருந்த அந்த ஒரு விஷயம் வந்தாச்சு. டெட் தேர்வில் மதிப்பெண்களை குறைக்கணும் அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டு தேர்ச்சி பெற்ற மதிப்பெண்களை குறைக்க வேண்டும். ஆசிரியர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். அமைச்சு பணிக்குண்டான போஸ்டிங் போட்டிருக்காங்க. என்னன்றதை பற்றியும் நாம் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறோம். பிஜிடிஆர்பியுடைய காலி பணியிடங்களை அதிகரிக்க போகிறதாக தகவல் வந்திருக்கு. என்னன்றதை பற்றியும் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாட்டில் தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ள ஆசிரியர் தகுதி தேர்வில் எஸ்டி பிரிவினருக்கு மட்டும் தேர்ச்சி மதிப்பெண் 60ஆக குறைக்கப்பட்டுள்ளது. ஆனால் பிசி, எஸ்சி உள்ளிட்ட மற்ற பிரிவினருடைய தேர்ச்சி மதிப்பெண் 82 மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும். இது இடஒதுக்கீடு பிரிவினருக்கு கூடுதல் மனச்சுமை தருகிறது. ஆனால் ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசா, பீகார், நாகாலாந்து, சத்தீஸ்கர் போன்ற பெரும்பாலான மாநிலங்களில் ஆசிரியர் தகுதி தேர்வின் தேர்ச்சி மதிப்பெண் பொது பிரிவினருக்கு 90ஆகவும், பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிக்கு ஆகிய இடங்களுக்கு பிரிவினருக்கு 75ஆகவும் உள்ளது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி மதிப்பெண் 60ஆக குறைத்தது ஒரு வகை ஆறுதல் கொடுத்தாலும், பிசி, எஸ்சி உள்ளிட்ட பிற இடஒதுக்கீடு பிரிவினருக்கு தேர்ச்சி மதிப்பெண்கள் குறைக்கப்படவில்லை. மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகையில் அது அனைத்து வகையான இடஒதுக்கீடு பிரிவினருக்கும் சீராக மதிப்பெண் குறைத்து வழங்காமல் எஸ்டி பிரிவினருக்கு மட்டும் 60 மதிப்பெண் என குறைத்து வழங்கியதே தேர்வர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சி. மன அழுத்தம் ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது ஆசிரியர் பணி பெறுவதற்கான தேர்வு அல்ல. இது ஆசிரியர் தேர்வு என்பதற்கான தகுதியை குறிக்கும் தேர்வு மட்டுமே. தமிழ்நாட்டில் அரசு ஆசிரியராக பணி நியமனம் பெற தகுதி தேர்வு தவிர இரண்டாவதாக மீண்டும் ஒரு போட்டித் தேர்வு எழுதப்பட வேண்டிய சூழல் உள்ளது. எனவே முதலாவதாக நடத்தப்படும் ஆசிரியர் தேர்வின் தகுதி தேர்வின் தேர்ச்சி மதிப்பெண் எஸ்டி பிரிவினருக்கு மட்டும் குறைக்கப்படாமல் பிசி, எஸ்டி உள்ளிட்ட இதர பிரிவினருக்கும் குறைக்கப்பட வேண்டும். ஆந்திரா, தெலுங்கானா, பீகார், சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களைப் போல ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி மதிப்பெண்கள் 75ஆக குறைத்து வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. நிச்சயமாக பார்த்திங்கன்னா இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு மதிப்பெண்கள் 75ஆக குறைக்கப்படும் அப்படின்றத நாம் எதிர்பார்க்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு தகவல் நமக்கு வந்திருக்கு. இந்த 39 அமைச்சு பணியாளர்களுக்கு முதுகலை ஆசிரியர்களாக பதவி உயர்வு வழங்கி அந்த 2% வழங்கி பள்ளி இணைக்கல்வி இயக்குனர் உதவி ஆணை பிறப்பிச்சிருக்காரு. 39 அமைச்சு பணியாளர்களுக்கு முதுகலை ஆசிரியர்களாக பதவி உயர்வு வழங்கி 2% பள்ளிக்கல்வி இணை இயக்குனர் புதிதாக ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. தமிழ்நாடு மேல்நிலை கல்வி பணி அரசு நகராட்சி மேல்நிலை பள்ளிகளில் அமைச்சு பணியிலிருந்து 2% ஒதுக்கீடு அடிப்படையில் பணி மாறுதல் மூலம் தற்காலிகமாக முதுகலை ஆசிரியராக ஆணை வழங்குதல் சார்பாக இந்த அறிவிப்பை அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா தற்சமயம் இந்த ஒரு ஜிஓவை பாஸ் பண்ணி இந்த தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. 8/8/2025 அன்று 2 வாரங்களுக்குள் தீர்ப்பாணை செயலாக்கம் செய்திட வேண்டும் என்று கால அவகாசம் அளித்து ஆணையிடப்பட்டது. இந்த நிலையில் தீர்ப்பாணை செயலாக்கம் செய்யும் பொருட்டு தமிழ்நாடு மேல்நிலை கல்வி விதிகளில் 2 வகை 1 மற்றும் வகை 2 முதுகலை ஆசிரியர் பதவிக்கு அமைச்சு பணியிலிருந்து 2% ஒதுக்கீடு அடிப்படையில் மேற்கான உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நியமனம் செய்ய முன்னுரிமையின்படி முற்றிலும் தற்காலிக அடிப்படையில் முதுகலை ஆசிரியராக பணிமாறுதல் அளித்து இணைப்பில் காணுமாறு ஒரு 39 பேரை பார்த்திங்கன்னா பணிக்கு அமைச்சிருக்காங்க. அதோடைய டீட்டெயில்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த அமைச்சு பணிகளுக்கு பார்த்திங்கன்னா 39 பேர் பார்த்திங்கன்னா புதிதாக எடுத்து அந்த பணி மாறுதல் மற்றும் பதவி உயர்வு எல்லாமே வழங்கிட்டுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் பிஜிடிஆர்பியுடைய வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா கூடுதலாக அதிகரிக்கப்படும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 20,000 காலி பணியிடங்கள், ஆசிரியர் பணியிடங்கள் ரெடியாக இருக்குது. இதற்குண்டான அறிவிப்பு விரைவில் எதிர்பார்க்கலாம். பிஜிடிஆர்பியுடைய தேர்வு சிலபஸ் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். மதிப்பெண்கள் டெஸ்ட் பாஸ் மதிப்பெண்கள் பார்க்குறப்ப வெறும் 100ஆக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் சேனலுடைய இணையதளங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.